ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே திரும்ப போக போகிறோம்? இன்றைக்கி அக்ஷய திருப்தியில். ஸோ அதனால் கோல்டு வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அக்ஷய திருப்தி அன்றைக்கி ஒரு ஸ்வீட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்வீட் செஞ்சு முடித்த கையோடு தான் இப்போ நம்ம கோல்டு வாங்குறதுக்காக கிளம்பியிருக்கோம். இது எந்த இடம் தெரியுமா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, UW மால் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த இடத்துல தான் மலபார் கோல்டில் நம்ம ஒரு 10% அமௌண்ட் பே பண்ணி அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ நம்ம அந்த கோல்டு ரேட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி வாங்குறதுக்காக. ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கேம் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு பரமபதம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேமை பற்றி என்ன ஏதுன்னு விசாரித்தோம். இந்த கேமில் கலந்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் கோல்டு வாங்கியிருக்கணும். வாங்கிட்டு அந்த பில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் இங்கே கலந்துக்கவே முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, இந்த கேம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தோன்னா, இந்த கேமை பற்றி உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு கோல்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மலபார் கோல்டு வழியாக வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபோட்டோ ஷூட்காக நிறைய பிளேஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படியே திரும்பி இந்த பக்கம் திரும்பினா இந்த இடத்துலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, ஒரு வழியாக நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம அன்றைக்கி ஒரு நாள் 10% பே பண்ணி நம்ம அந்த கோல்டு ரேட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அன்றைக்கி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்த கோல்டு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 334 கிராம்ஸ்க்கு நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி 369 கிராம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 35 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு 280 கிராம்ஸ் வருது. ஸோ 280 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காசுபடி பார்த்திங்கன்னா ஒரு 6500 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் ஆகுது. ஸோ ஓகேங்களா, ஒரு சவரனுக்கு நம்ம 7000 ரூபாய் சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே ஹோல்ட் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. அப்புறம் இப்போ வந்து நாங்கள் வந்து கோல்டு இது தான் வாங்கலான்னு வந்தோம், வளையல் தான் வாங்கலான்னு வந்தோம். வளையல் வந்து சாலிடாக ஒரு டிசைனே இல்லாமல் ப்ளைனாக வாங்கலான்னு வந்தோம். ஏன்னா டிசைன் அது இதுன்னு போட்டாங்கன்னா இவங்க மேக்கிங் சார்ஜ் பயங்கரமாக போட்டு தீட்டிடுவாங்க. ஸோ ப்ளைனாக தெரியலன்னு பார்த்தா வளையல் எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்க பிரேஸ்லெட் பார்க்குறேன்னு அப்படிக்கா போயிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த கடைங்களெல்லாம் வெளியில் இருக்க கடைங்களெல்லாம் சுற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸில் தான் இருந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோய் ஆலுகாஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த 4 கடை தான் இருக்குது. மலபார் கோல்டு, கல்யாண், ஜோய் ஆலுகாஸ், தனிஷ்க். இந்த 4 கடையை தவிர வேறு எந்த கடையும் பெருசாக ஓப்பனே பண்ணலை. ஏன்னு தெரியல. இங்கே பக்கத்தில் இருக்க இந்த நகை கடை எல்லாமே இன்றைக்கி ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ இந்த தனிஷ்க்கு மட்டும்தான் கோல்டு வாங்கினா இந்த ஒரு நல்ல பை தராங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் வெறும் பேப்பர் பை தான் தராங்க. ஸோ இந்த 4 கோல்டு கடையும் சேர்த்து தான் இந்த கேம் நடத்துகிறாங்க. இந்த கேம் வந்து நான் இந்த கேம் பற்றி உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே போய்ட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட எந்த கடையுமே ஓப்பன் பண்ணல. லாஸ்ட் டைம் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எம்டியாக தான் இருக்குது. நான் இங்கே எல்லாம் ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு கடை கூட ஓப்பனே ஆகலை. கீழே வந்தோன்னா 2 ஃப்ளோருக்கு வெறும் கார் பார்க்கிங் மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நகை கடைங்க இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்னும் எதுவுமே வரலை. கீழே 2 ஃப்ளோருக்கு வெறும் கார் பார்க்கிங் மட்டும் இருக்குது. ஓகே, அங்கே பிரேஸ்லெட் செக்ஷனில் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா பிரேஸ்லெட்லேயும் பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. செயின் பக்கம் போயிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், செயின் ஆச்சு கடைசியாக கன்ஃபார்ம் ஆகுதான்ட்டு. ஸோ அப்புறம் செயின் ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம், செயினும் கன்ஃபார்ம் ஆகலை. சரி ஓகே, நம்ம கம்பல் பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பக்கம் போயிட்டோம். இதெல்லாம் ரிங்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அந்த கோயில் டெம்பிள் வந்து டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ரிங்கா இல்லை டாலர். இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க இப்போ வந்து கம்பல் பார்த்துட்ருக்காங்க. கம்பல் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகிடும். சொன்னல ஃபைனலாக நம்ம கம்பல் வந்து ஒரு சவரனில் எடுத்துட்டோம். கம்பலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பில் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்து அந்த பில்லை இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆர்த்தி நேம் கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கேமுக்குள்ளே கலந்துக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அந்த டைஸை உருட்டி அவங்க வந்து மூவ் பண்ணணும். ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா?
இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சர். இந்த குட்டி குட்டி டப்பா மாதிரி இருக்கிறது வந்து கோல்ட் காயின்ஸ். ஸோ நம்ம கரெக்டாக அந்த கட்டத்தில் போய் நின்றுட்டோன்னா நமக்கு எந்த கட்டத்தில் போய் நம்ம நிற்கிறோமோ அந்த கிஃப்ட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இது நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து பரமபதம் கேம் மாதிரியே தான். ஏணிலாம் இருக்குது, ஆனால் பாம்பு கிடையாது. பாம்புக்கு பதிலாக எக்ஸிட் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸிட்டில் போய் நின்ட்டோன்னா நம்ம வெளியில் போயிடணும் கேமை விட்டு. Congratulations ma'am, आपका नाम पहले. आरती है पर about so. Congratulations आरती. ஸோ நமக்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு. ஸோ இப்போ இந்த மெரூன் டிஷர்ட் இவங்க போடுறாங்க இல்லையா, இவங்க யார் முகத்தில் முடிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரிலங்க. 4 கோல்டு காயின், 2 கிஃப்ட் வவுச்சர். இவங்க தான் 100 வரைக்கும் போய் ஃபைனலாக வின் பண்ணுது. அந்த பம்பர் ப்ரைஸ் 100ல் போனவங்களுக்கு 3 கோல்டு காயின். இவங்க கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 வவுச்சர் 1 கோல்டு காயின் வின் பண்ணியிருந்தாங்க. சம்மலுக்கு. ஆனால் இவங்க வந்து இல்லை, எனக்கு பசிக்குது, என்னை சீக்கிரம் விடுங்க, பசிக்குது சீக்கிரம், இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. ஆனால் ரொம்ப கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. எக்ஸிட்க்கு பக்கத்துலேயே அடிக்கடி ஜஸ்ட்டில் போயிடலாம் நின்றுட்டு இருந்தாங்க இவங்க. அது பாருங்க, மோதிரத்துக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. மோதிரம் பாருங்க, கோல்ட் காயினுக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. No problem. Anyone will see when Aarti? So please hand over the voucher to Aarti. Update started from Kalyan Jewellers. இது தாங்க அந்த கிஃப்ட் வவுச்சர். ஸோ 500 கிராம்ஸ்க்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, நான் கூட 100 200 அப்படி தான் தருவாங்கன்னு நினச்சேன். கல்யாண் ஜுவல்லர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்யாணில் எப்போயாவது நம்ம கோல்டு வாங்குற மாதிரி என்ன நம்ம இதை மைனஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவலி அவங்க 70 வரைக்கும் வந்தாங்க. அதுவும் ஏணி மேலே ஏறின உடனே எக்ஸிட் யாராவது வைப்பாங்களா? என்னடா கேம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, ஃபைனலாக நமக்கு வந்ததுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் விளையாடிட்டு ஒரு கிஃப்ட் வவுச்சரோடு நம்ம கிளம்புறோம். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.